ரைட். இப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் போர்ட்போலியோன்ற விடயம் என்னன்றதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது இருந்தாலும் அதை பற்றி திரும்ப தெளித்து போகணும். அப்போ அந்த போர்ட்போலியோவினுடைய வலைத்தளம் வந்து ஆரம்பிக்கிறது இவ்வாறு அதை வடிவமைக்கிறதுக்குள்ள நாங்கள் என்னென்ன டூல்ஸ்களால் அதை எப்படி பண்ணலாம் அந்த ஒரு ஆன்லைன் போர்ட்போலியோவை கிரியேட் பண்ணக்கூடிய என்னென்ன டூல்ஸ்களை அல்லது நுட்பங்களை நாங்கள் அதுக்குள்ள கையாளணும் போன்ற விடயங்களை தான் நாங்கள் இதில் பார்த்துருக்கோம். இப்போ போர்ட்போலியோ பற்றி ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையாக ஒரு போர்ட்போலியோன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு உங்களை பற்றி ஒரு கட்டாயம் நாங்கள் ஒரு சிவி ஒன்று எப்படி இருக்குமோ அதே போலதான் எங்களை பற்றிய சில தகவல்களோட தொகுப்பு அல்லது ஒரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். உங்களுடைய நடவடிக்கை இதுகளை பற்றிய தொகுப்பு. இன்னைக்கு நாங்கள் ஒரு சிவி ஒன்று நாங்கள் குறிப்பியா பண்ணக்குள்ள நாங்கள் என்னென்ன பேசிக் விடயங்கள் நடக்கிறோம் அந்த பேசிக் விடயங்களை வந்து மெட்டாக்களுக்கு எவ்வாறு நாங்கள் ஒரு நேர்முக தேர்வுக்கோ அல்லது வேற ஒரு நிறுவன ரீதியான ஒரு விடயத்துக்கு நாங்கள் விண்ணப்பிக்கும் போது எவ்வாறு மற்றவர்களை கவரக்கூடிய மாதிரி இருக்குதோ அதன் அடிப்படையில தான் எங்களுடைய அந்த திறமைக்கு முன்னுரிமை என்பது வழங்கப்படும். அந்த வகையில் இந்த போர்ட்போலியோவை வந்து நாங்கள் டிசைன் பண்றதுல இருக்கிற நுட்பம் இல்லை டிசைன் பண்ணக்குள்ள நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சில நியதிகள் முக்கியமாக இன்றைய தொழில்நுட்ப யுகத்துக்கு ஏற்ற வகையில் நாங்கள் பார்க்கும்போது கட்டாயம் இது வந்து ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அதே நேரம் வந்து தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்டேட்டான ஒரு போர்ட்போலியோவாக இருக்க வேண்டியது அவசியம். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வந்து நாங்கள் சொல்லுவோம் பயோடேட்டா அனுப்புவோம். எங்களை பற்றிய பேர் விவரங்கள் கல்வி தகமை அப்படின்னு சொல்லி சிம்பிளாக இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சிவி அடிச்சோம்னாங்க. இப்போ சிவின்றதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணப்பட்டு கொஞ்சம் அழகாங்கட போட்டோ போட்டு முக்கியமான விடயங்களை போடப்பட்டிருக்கு. இப்போ அதில் வந்து எங்களுடைய லாங்குவேஜ் எபிலிட்டி அதே போல எங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மற்ற எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அதில் வித்தியாசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு வகையில் பார்த்து சொல்ல போனால் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் இந்த போர்ட்போலியோ பொறுத்த வரைக்கும் நாங்கள் செய்கிற சில விடயங்கள் வந்து என்ன செய்யப்படும் டிஜிட்டல் மீடியா ஆரம்பத்தில் இருந்த ஆவணத்துக்கு இப்போ இருக்கிற ஆவணங்களுக்கும் இடையில வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. இப்போ அந்த ஆவணங்கள் வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு விடயம் செஞ்சிருக்கிறோம். சிலதுகளை நாங்கள் போட்டோஸாக இருக்கும் அல்லது வீடியோஸாக இருக்கும். இப்படி நாங்கள் அல்லது வேறு ஏதாவது பப்ளிகேஷனாக இருக்கலாம். இப்படிப்பட்ட விடயங்கள் வரும்போது அது நாங்கள் இந்த டிவியில வந்து நடக்கலாம். நாங்கள் ஒரு புக் கொண்டு ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் அல்லது நாங்கள் ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அதை நாங்கள் பேரளவிலான குறிப்பிடலாமே தவிர ஒரு ஹார்ட் காப்பியில அதை நாங்கள் மற்றவங்க பார்க்கக்கூடிய தேவைப்பட்டால் அதை வந்து அவர்கள் ப்ரோசெக்கிங் அல்லது அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ஏற்ற ஒரு வழிமுறை எங்களோட ஹார்ட் காப்பி அல்லது மரபு ரீதியான போர்ட்போலியோக்குள்ள இல்லை. அப்போ அந்த மாதிரியான நிலைமைகளை வந்து அந்த அந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகத்தான் இன்றைக்கு இருக்கிற போர்ட்போலியோக்கள் ஆன்லைன் மூலமாக கிரியேட் பண்ணப்படுற போர்ட்போலியோக்கள் இருக்கு. இன்னொன்று என்ன சொன்னால் எங்களுக்கு இந்த ஆன்லைன் மூலமான போர்ட்போலியோவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக வந்து நாங்கள் எங்க இருந்தாலும் எந்த நேரத்திலையும் இன்னொரு ஆளுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரியும் அவர் தேவைப்பட்டால் அதில் இருக்கிற விடயங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரணமாக நாங்கள் ஒரு ஆசிரியர் துறையில் இருக்கிறபடியால் நாங்கள் சில சாதனைகள் செய்திருக்கிறோம் அல்லது ஒரு பெறுபேறு ரீதியாக நாங்கள் சில கற்பித்த பாடசாலைகள்ல எங்களுடைய பாடத்துல இப்படி செய்திருக்கிறோம் சில செயற்திட்டங்கள் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்த அளவில் குறிப்பிட்டிருக்கிறோம். அதை உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் சில போட்டோக்களை அட்டாச் பண்ணியிருந்தோம். அந்த போட்டோக்களையும் உறுதிப்படுத்துறது சந்தேகம் வருமா இருந்தால் உறுதிப்படுத்துறதுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு இந்த போர்ட்போலியோக்குள்ள இருக்கு டிஜிட்டல் போர்ட்போலியோ. அந்த மாதிரியான ஒன்றை செய்யறது தான் இதுல நோக்கம். அப்ப நீங்கள் யாரும் உங்களுடைய தொழில்துறையில் உங்களுடைய அடைவுகளை என்ற போன்ற விடயங்களை நாங்கள் இதுல உள்ளடக்கும். அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த டிஜிட்டல் போர்ட்போலியோ செய்யக்குள்ள வந்து கூடுதலாக உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இருக்கிற கல்வி முறையில வந்து தொழில்நுட்பம்ன்றது அவசியமான ஒன்று. தொழில்நுட்பம் இல்லாம இனி இந்த புதிய கலை சீர்திருத்தம் எல்லாம் வந்து அது இல்லாமல் நகராது. அடுத்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எங்கள்கிட்ட என்ன செய்வாங்க ரிசல்ட்ஸ் அது இது நிறைய கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதுகளையெல்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அல்லது நாங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பிரிண்ட் எடுத்து நாங்கள் ஃபைலில் போட்டுக்கொண்டு உலகையில் தெரியலாம். இப்போ அப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு போர்ட்போலியோ வெப்சைட்டோட நாங்கள் கிரியேட் பண்ணி இருந்தால் தான் அதை செய்யலாம். அப்போ அதில் வந்து எங்களோட திறமைகள் இருக்கலாம், அடைவுகள் இருக்கலாம், கல்வி மட்டம் மற்ற 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 மற்ற
வேற வேற மீடியாஸ், அதாவது போட்டோஸ், வீடியோஸ், இப்படி பல்வேறு விடயங்களுக்கு கூட அதை நாங்கள் பார்ப்போம். அப்ப எல்லாராலையும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்க ஒரு தொழில்துறையில வந்து எங்களுடைய சாதனைகளை அல்லது எங்களுடைய அடைவுகளை நாங்க பார்க்கணும்னா நாங்க அந்த லிங்க் அனுப்பி விட்டால் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அந்த ஒரு இதைத்தான் நாங்க இந்த போர்ட்போலியோ கூட நாங்க செய்ய போறோம். சரி, இந்த போர்ட்போலியோட உருவாக்குற நாங்க இணைய வசதி ஊடாக உருவாக்குறதுக்கு நாங்க சில வெப்சைட்டை தான் நாங்க யூஸ் பண்றோம். இப்ப நிறைய பேர் நினைக்கிறேன் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நாங்கள் காசு கட்டி எடுக்கணும்னு சொல்லி வேற ஒரு வெப்சைட் சொன்னா அது ஒரு பெரிய ஒரு டாபிக் அது. அப்ப அந்த விடயத்துக்குள்ள வந்து நிறைய விடயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதாரணமாக நாங்கள் ஒரு முகநூல் ஒன்று உருவாக்குறோம். அதே போல நாங்க இன்றைக்கு எங்களுக்கு ஒரு இணையதளத்துக்குரிய உருவாக்கில வந்து நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். எங்களுக்கு ஒரு அதாவது எல்லாரும் பார்க்கக்கூடிய வசதியுடைய ஒரு யூஆர் ஒரு வெப்சைட் ஒரு வெப்சைட் எடுத்து இணையதளம். அப்ப அதை வந்து நாங்கள் காசு கட்டி தான் எடுக்கணும் சொல்லி காசு கட்டி எடுக்கிறது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுல நிறைய விடயங்கள் இருக்கும், நிறைய 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 பேரால வந்து அதை வந்து எந்த நேரம் எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான சாதகமான அதுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா எங்களுக்கு தேவையான சில இணையதளங்களை உருவாக்கி கொள்ளலாம். அந்த வசதி அந்த வசதிகளை கொடுக்குற சிலதுகளை பார்த்துட்டு சொன்னா ஒன்று வேர்ட் ப்ரெஸ் சொல்லி ஒன்று இருக்கு, பிளாக்கர் இருக்குது, அதே நேரம் கூகுள் சைட் ஒன்று இருக்கு. நாங்கள் ஈஸியானதுல தான் கூகுள். அதே போல இன்னும் சில இதுகள் இருக்குது அடையாளப்படுத்தப்படாது. இது வந்து வேர்ட் ப்ரெஸ் மற்றது கூகுள். இது ரெண்டும் வந்து கூடுதலாக நிறைய பேரால பிளாக்கர், கூகுள் சைட் இதெல்லாம் வந்து நிறைய பேரால பயன்படுத்தப்படுகின்ற தளம். அப்ப ஆசிரியர் துறையில் இருக்கிற எல்லோருக்கும் வந்து இலகுவாக செய்யக்கூடிய களங்கள் தான் இந்த ரெண்டு விஷயம். இதுல இரண்டும் தொடர்பாகவும் தான் நான் சாதாரணமாக சில விடயங்கள் அடிப்படையை நாங்க பார்க்கணும். இப்ப இதுகள் செய்யறதுக்கு நாங்க என்ன தேவைப்படுத்துனா அடிப்படையாக எங்களுக்கு ஒரு கட்டாயம் ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று தேவை. அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து எங்களுக்கு பாஸ்வேர்ட் எந்த நேரம் தெரிஞ்சதாக இருக்கும். பாஸ்வேர்ட் மறந்து போயிட்டு திறந்த நான் தெரியாது போனுக்குன்ற அந்த ஒரு இது இல்லாம நாங்க முதலாவது நிகழ்வு எங்களுக்கு அந்த ஒரு இமெயிலையும் பாஸ்வேர்டையும் நாங்க கட்டாயம் திறந்து வச்சிருப்போம். இதை செய்யக்குள்ள நீங்க கட்டாயம் திறந்து வச்சிருப்போம். அந்த இமெயில் பாஸ்வேர்டு ஒன்று இருந்தா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கூட போன்ல ஒரு இமெயில் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு, இமெயில் இருக்கு. அந்த கூடுதலாக ஆண்ட்ராய்ட் போனா இருந்தால் கட்டாயம் ஒரு கூகுள் அக்கௌண்ட் ஒன்று இருக்கு, ஒரு பாஸ்வேர்ட் ஒன்று அதுக்கு கட்டாயம் இருக்கு. அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியாம அந்த இமெயில் அந்த போன் வச்சிருப்பீங்களா இருந்தா நீங்க கட்டாயம் அதை நீங்க ரீசெட் பண்ணி அதுக்குரிய சரியான ஒரு இமெயிலோட புதுசாக கொடுத்து அதுக்குரிய பாஸ்வேர்டை நீங்க எழுதியாக வச்சுக்கொள்ளணும். படமாக்கம், மரணம் செய்யறது, சிக்கல் அல்லது மறந்து போகக்கூடிய இருந்தது கட்டாயம் தேவை. இந்த வேர்ட் ப்ரெஸ் செய்யறதுக்கும் சரி அல்லது பிளாக்கர்லையோ அல்லது கூகுள் சைட்ல செய்யறதுக்கும் கட்டாயம் எங்களுக்கு தேவை ஒரு இமெயில் அக்கௌண்ட் வந்து தேவை. அந்த இமெயில வந்து நாங்கள் ஜிமெயில் எடுத்துக்கொள்றது எங்களுக்கு விட்டது. ஏனென்றால் நிறைய இந்த இமெயில தருகின்ற நிறைய இதுகள் இருக்குது. அதனால உங்களுக்கு இமெயில் வந்து நினைச்சோம்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் போனுக்கும் வந்து இலகுவா சப்போர்ட் ஆகும். அதே போல இந்த பிளாக்கர் அல்லது கூகுள் சைட்டுக்கும் வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவையானது. அதே நேரம் மற்ற இதுகளுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. அப்போ ஒரே இதுல எங்களுக்கு நிறைய பலன் தரக்கூடியது அது ஜிமெயில் தான். அதை விட வேற யாகு மெயிலோ அல்லது வேற ஏதாவது மெயில் வச்சிருந்தால் கூட நீங்க கட்டாயம் ஜிமெயில வந்து ஒரு அக்கௌண்ட் உண்டு வச்சுக்கொள்ளணும். ஆண்ட்ராய்ட் போனா இருந்தால் கட்டாயம் இருக்கு, அதுக்கு பாஸ்வேர்ட் தெரிஞ்சுதான் இருக்கணும். ஏன்னா நாங்க இதை செய்ய போறோம்னு இருந்தா ஒரு கூடுதலாக ஒரு லேப்டாப் போட்டு தான் செய்ய போறோம். போன்ல வச்சுக்கொண்டு முழுதையும் செய்யலாம். அதையும் நீங்க அப்படியே விளைவிக்கணும். போன்ல செய்யணும் போன் சிரமப்படுதான் செய்வோம். அதால நாங்க உங்களுக்கு போன்ல இல்லாத அல்லது இன்னொரு இமெயில் அட்ரஸ் பண்ண நாங்க பொது வழியில் செய்யறதுக்கு நாங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். சரிதானே? அந்த இமெயில் அட்ரஸோட நீங்க எல்லாரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும், வச்சுக்கொண்டு பேர் நினைச்சுக்கொண்டு மற்றபடி இதுக்கு போகணும். அப்ப இந்த போர்ட்போலியோடு உருவாக்குறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, எங்களுக்கு என்னென்ன விடயம் தேவை இருக்கு. பாடசாலை ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, நாங்க பொதுவாக நான் சில விடயங்களை இதில் கொடுத்திருந்தேன். மேலதிகமாக நீங்கள் இதுல மேலதிகமாக சில விடயங்களை சேர்க்கலாம், சில இதுகளை நாங்கள் சேர்க்கலாம். பேசிக்காக ஒரு போர்ட்போலியோ உருவாக்குறதா நாங்கள் எங்களுக்கு தேவை. டெக்னிக்கல் வைஸா இமெயில் அட்ரஸ் ஒன்று தேவை, அது ஜிமெயிலாக இருக்கணும். அதே நேரம் உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் போன் ஒன்று தேவை. போன்ல செய்யலாம், சிரமப்பட்டு செய்ய வேண்டி வரும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த விடயம். இந்த விடயம் என்ன சொன்னால் எங்களுக்கு தேவையான ஆவணம் இவ்வளவு இருந்தால் தான் நாங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணக்குள்ள எங்களுக்கு உதவியா இருக்கும். உதாரணமாக சாதாரணமாக ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ண போராட்டு போட்டு அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது நடக்கும். அப்போ நாங்கள் ஒரு சுருக்கமாக ஒரு ரோ மெட்டீரியல்ஸ் ஒரு ஒரு தாள் ஒன்றிலையாவது நாங்கள் வந்து எழுதி வச்சிருக்கோம் லட்சியம். இப்போ பேசிக்காக வந்து எங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் போன்றது. மற்றது எங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். மற்றது எங்களோட ஆசிரியர் சொல்லப்போ எங்களோட பாடசாலை வரலாறு. பாடசாலை வரலாறு சொல்றது என்னன்னா வந்து நாங்கள் எங்களோட முதலாவது அப்பாயின்மெண்ட் பாடம் வந்து எந்த பாடசாலையில நாங்கள் வேலைச்சு பிறகு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான அடைவுகள் அடைவு மட்டத்தில் வந்து எங்களுடைய பாட ரீதியாக நாங்கள் தேசிய பரீட்சைகள்ல வந்து பெற்றுக்கொண்டு அடைவோம். பாடசாலை மட்டத்தில் சில பெற்றுக்கொண்ட பாடசாலை மட்டம், வலய மட்டம் அவங்க பெற்றுக்கொண்ட சில அடைவு. இதை தவிர சில மேலதிகமான செயற்பாடுகள் நாங்கள் பாடசாலை மட்டத்தில் அல்லது வெளியில் நாங்கள் சில வழிகளை செய்திருக்கலாம். பாடத்தோடு தொடர்புடையதாக அல்லது தொழில்துறை தொடர்புடையதாக விடையும் வெற்றையும் வந்தாங்க கலெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் செய்து. இப்போ நாங்கள் உலகத்தையும் எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து வெப்சைட்டுகளை நாங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறோம் சொல்லி இதுதானே எல்லார்ட்டையும் இமெயில் அட்ரஸ் வந்து இருக்குதுன்னு நினைச்சு கொண்டு நான் வெப்சைட்டுக்குள்ள போகிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நினைச்சுன்னா முதலாவது நீங்கள் லொக்கின் பண்ணி இருப்பீர்கள் உங்களுடைய லேப்டாப்ல அல்லது உங்களுடைய ப்ரௌசர்ல கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து கூட யூஸ் பண்ணுங்க செய்யறதுக்கு. ஃபோன்லேயே நீங்கள் செய்யலாம். ஃபோனில் செய்யலாம் கொஞ்சம் சிரமம். முதல்ல பாருங்க. பார்த்ததுக்கு பிறகு இந்த வீடியோவை நான் வந்துட்டா ரெக்கார்ட் பண்ணி இதில் நான் போடுவேன். உங்களோட யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது அதில் போடுவேன். அப்போ அதை நீங்கள் பாருங்க. பார்த்ததுக்கு பிறகு பார்த்து கட்டமாக செய்யுங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா நாங்கள் முதலாவது கூகுள் சைட்டு கூட பிடிச்சிருந்தோம். அப்போ எந்த அதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதில் பிடிச்சிருந்தோம். இதில் நாங்கள் நிறைய வெப்சைட்டு கூடாக நிறைய நிறுவனங்களுக்கு கூடாக நாங்கள் செய்ய போறதாக இருந்தாலும் இந்த கூகுள் சைட் சொல்லி நான் சொன்ன கடைசியாக சொன்ன கூகுள் சைட்ன்றது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. மற்றது மற்ற எல்லாத்தையும் விட எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது மற்ற விடயங்களுக்கு எல்லாத்தையும் மிகவும் இலகுவானதும் சரிதானே. இலகுவானதை அதை நான் செய்யறேன். எல்லாருக்கும் இலகுவானதாக இருக்கும். மற்ற கொஞ்சம் சிரமம். ஃபைல நம்பர் இடத்துல போட்டு அதை யூஆர்எல்ல கொண்டு போய் எல்லாம் போட வேண்டி இருக்குது. அடுத்த வேர்ட் ப்ரெஷும் வந்து ஈஸி. ஆனால் வேர்ட் ப்ரெஷ்ல கொஞ்சம் சில சில சிக்கல் இருக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் குறிப்பிட்ட அளவு ஸ்டோரேஜ் 3 GB நினைக்கிற ஸ்டோரேஜ் அவ்வளோதான் யூஸ் பண்ணலாம். இந்த கூகுள் சைட்டை பொறுத்த வரைக்கும் 15 GB ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. உங்களோட இமெயிலுக்கு இருந்துச்சு. இப்போ நாங்கள் கூகுள் சைட்டை நாங்கள் பார்க்கணும். முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னா கூகுள் சைட் சொல்லி நாங்கள் தேவைப்படும் கூகுள் சைட்னு சொல்லி நாங்கள் கூகுள்ல தேடி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வரும். site.google.com சொல்லி உங்களுக்கு ஒரு வரும். நிறைய அட்ரஸ் எல்லாம் வரும். இப்போ அதில் வந்து நாங்கள் பார்த்து பொருத்தமானதை சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் சைட்ஸ் வரும். அப்போ இதை நாங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ண உடனே எனக்கு ஓட்டோவாக வருது என்னன்னு சொன்னால் ஏற்கனவே நான் லொக்கின் பண்ணிடுவேன். ஏற்கனவே வந்து நான் ஒரு இமெயில் கூடாக லொக்கின் பண்ணியிருக்கிறபடியால் எனக்கு வருது. நீங்கள் லொக்கின் பண்ணாமல் இருந்தால் இது வந்து புதியதொரு பேஜாக வரும். நாங்கள் அதுக்குள்ள போயிட்டு பிறகு லொக்கின் பண்ணணும். புதிய ஒரு பேஜாக வர முதலே ஏர்லியாவே நீங்க இந்த ப்ரௌசர்ல லொக்கின் பண்ணிட்டீங்கன்னா லொக்கின் பண்றது என்னன்னு சொன்னால் வேற ஒன்று இல்லை. எங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்குள்ள நாங்கள் எங்களோட இமெயிலுக்கு பாஸ்வேர்டையும் கொடுத்து நாங்கள் லொக்கின் பண்ணியிருந்தோம்னா அந்த பேஜில் எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. அது சிக்கல் இருக்கிறாங்களுக்கு நான் ஒருக்கா சொல்றேன்.
இதுலேயும் வந்து எங்களுக்கு லொக்கின் பண்ணி இருக்குது ஒரு இமெயில் கூடாக. லொக்கின் பண்ணாமல் விட்டிருந்தால் நாங்கள் லொக்கின் பண்ணக்குள்ள இந்த மாதிரி எங்களுக்கு வரும். இதுல நாங்க இமெயிலை கொடுத்து அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு இமெயில் இருக்குன்னா அந்த இமெயிலை கொடுத்துட்டு நாங்க அதுக்குரிய பாஸ்வேர்டையும் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா எங்களுக்கு அது வந்து லொக்கின் ஆகும். சரிதானே? இதான் லொக்கின் பண்ண சொல்றது. உங்களோட இமெயிலையும் பாஸ்வேர்டை கொடுத்து லொக்கின் பண்ண இதா ஒரு லொக்கின் பண்ணதுக்கு பிறகு நாங்க அந்த கூகுள் சைட் எடுத்து வேணும்னா ஈஸியா இருக்கு. இல்லாவிட்டா திரும்ப லொக்கின் பண்ணிட்டு போக வேண்டியவர். சரிதானே? அப்ப நாங்க லொக்கின் பண்ணிருக்கோம். பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுல வந்து எங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் அதே போல கூகுள் ஷீட்ஸ் இப்படி இதுக்கு வார மாதிரியே ஒரு ஆப்ஷன் வரும். சைட்ஸ் அண்ட் போட்டு வரும். இப்போ மேலுக்கு பார்த்தீங்கன்னா சைட்ஸ் அண்ட் இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிளேங்கா இருக்குது ஒன்று. அடுத்தது போர்ட்போலியோ, ஃபேமிலி அப்டேட், அடுத்த ஈவெண்ட், ஹெல்ப் சென்டர், ப்ரொஜெக்ட்னு சொல்லி இப்படி இந்த டெம்ப்ளேட் வந்து நிறைய இதில் காட்டுப்படும். குறிப்பிட்ட சில டெம்ப்ளேட்ஸ்கள் வந்து எங்களுக்கு இதுல காட்டுப்படுது. இந்த டெம்ப்ளேட்களை பொறுத்த வரைக்கும் இதுல பார்த்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு நிறைய காட்டுது. இதுல பாருங்க போர்ட்போலியோ இப்படி நிறைய விடையும் காட்டு. அப்ப இதுல வந்து ப்ரொபோசல் கிராஜுவேட் எஜுகேஷன் சைட் இதுல காட்டப்படும் ப்ரொபோசல். அவங்களை பற்றி இதை எடுத்து நிறைய எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் எடுத்து ஒரு டெம்ப்ளேட் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதுல வந்து நாங்கள் என்ன இல்லை சில விடயங்களை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி போடுறோம். அப்ப இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றது எங்களுக்கு ஈஸியா இருக்கு. இல்லாவிட்டால் இதுல நாங்க பிளேன் சைட்டை கொடுத்து நாங்க போகக்குள்ள எங்களுக்கு புதிதா எல்லாத்தையும் நாங்களே புதிதாக போட்டு போக வேண்டிய வேணும். இதுல இருக்கிற ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் நாங்க யூஸ் பண்ணக்குள்ள எங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாங்க தேவைப்பட்டா புதிதாக சேர்க்கலாம் அல்லது தேவையில்லைன்றால் டிலீட் பண்ணி கொள்ளலாம். சரி, உதாரணமாக பார்த்துருந்தால் ஸ்டூடெண்ட் போர்ட்போலியோ ஒன்று இருக்குது. தனியாக போர்ட்போலியோ ஒன்று இருக்கு. நாங்க இதை யூஸ் பண்றது நல்ல தனி போர்ட்போலியோ டெம்ப்ளேட். ரெண்டு போர்ட்போலியோ நாங்க வேணும் என்றால் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஈஸியான வழியை தான் நான் சொல்றேன். கூடுதலாக நீங்க ரெண்டு சரி. அப்ப ஸ்டூடெண்ட் போர்ட்போலியோ நீங்க எப்படி கிளிக் பண்ணிருந்தா இந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு வரும். இதுல பார்த்தீங்கன்னா சில விடயங்கள் போடப்பட்டிருக்கு. இதுல வந்து நேம் பிறகு அபவுட் மீ என்று சொல்லி ஒன்று போடப்பட்டிருக்குது. இதங்களை பற்றி எங்களோட பேசிக் டீட்டெயில்ஸை பற்றி இதங்களுடைய அடைவுகளை பற்றி போடப்பட்டிருக்குது. பிறகு எங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்களுடைய இலக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவர்களுக்குரிய போர்ட்போலியோ கிரியேட் பண்றதை பற்றி போடப்பட்டிருக்கு. இதுல நாங்க மேலதிகமாகவும் நிறைய விடயங்களை சேர்க்கலாம். இது பேசிக்கா இருக்கிற ஒரு போர்ட்போலியோ ஸ்டூடெண்ட் இருக்கிறது. இது வந்து உங்களுக்கு தேவையில் எடுக்கணும்னு இல்லாமட்டா நாங்க வெயிட் பண்றோம். இதுல வந்து நாங்க இந்த நார்மலா சாதாரணமா இருக்கிற போர்ட்போலியோவை நாங்க யூஸ் பண்றோம். அந்த ப்ரொஃபஷனலுக்கு ஏற்ற மாதிரி இதுல நிறைய இருக்குது. நாங்க எங்களுக்கு பொருத்தமானதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த விஷயத்தை எங்களை டிஸ்பிளே பண்ணக்குள்ள இது நல்லா இருக்கு. இப்ப நான் இந்த போர்ட்போலியோ நான் கிளிக் பண்றேன். இப்ப கிளிக் பண்ணதுக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல சில பேசிக்கா அப்படி வேற ஒவ்வொரு இதோட ஒவ்வொன்றையும் வந்து சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொன்றையும் நாங்க நினைச்சு நம்ம கிளிக் பண்ண ஒவ்வொரு பிளாக்ஸ் ஒவ்வொரு பிளாக்ஸ் ஒரு கட்டங்கள் இதொரு பிளாக்ஸ் இதொரு பிளாக்ஸ் உங்களை தூக்கலாம் டிலீட் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம். சில பேசிக் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். டைட்டு கூட செய்யறதுக்குரிய இப்போ நான் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதுல நாங்க நேரம்டா முதலாவது நாங்க செய்து கொள்வது என்னண்டா ஏற்கனவே போர்ட்போலியோ ஒன்று இருந்தா இதுல பாருங்க மேலுக்கு இந்த போர்ட்போலியோ இருக்கிற இந்த அடிக்கிற பேரை வந்து நாங்க முதல்ல எங்களோட பேரை மாற்றிக்கொள்வோம். இப்போ நாங்க ஒரு போர்ட்போலியோ கிரியேட் பண்ண போறோம் என்றால் நாங்க இதை முதல்ல மாற்றிக்கொள்வோம். அதை எப்படி மாற்றிக்கொள்றோம்னா அதுல கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணி நாங்க எங்களோட பேரை போடுவோம். ரெண்டு பேரை நான் போடுவோம். அதை போட்டோம்னா எங்களுக்கு பிறகு பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கு. திரும்ப எடிட் பண்றோம்னா அதுக்குள்ள போயிட்டு எடிட் பண்ணணும். அதை செய்யறது ஈஸியா இருக்கு. அப்ப நான் இதுல என்ன சொல்லணும்னா எங்களோட பேர் இதுல பாருங்க பேக்கெட் போட்டிருக்கேன். எங்களோட பேரை நான் போடுறேன். அதுல ஹாய் ஐஎம் சொல்லி போடப்பட்டிருக்குது. நாம அதுல
உங்களோட பேரை போடுறோம். அப்ப இதுல வந்து எங்களோட ரோல் நாங்க என்ன டீச்சர் இருந்துச்சுன்னா டீச்சர் இருந்துச்சு முடியாது, அது ஒரு ஏதோ ஒரு எங்களுடைய ஒரு இன்னத்துல இருக்கிறவங்க நாங்க என்ன சொல்லி நாங்க போடுறோம். எங்க இருந்து இப்ப நாங்க எங்கட மாவட்டமோ அல்லது எங்கட ஊரோ நாங்க ஏதோ ஒன்றை நாங்க போடுறோம். 10 நிமிடத்துல கட்டாயிட்டுன்னா திரும்ப செய்தாங்க. இது வந்து பேசிக்கா போட்டு ரைட். இப்ப இதுல வந்து இந்த போட்டோவை போட்டுருக்கு. இப்ப இது வந்து வேற ஆள்ற போட்டோ. இப்ப நான் வந்து என்ன செய்யணும், எந்த போட்டோவை வந்து இந்த இடத்துக்குள்ள சேர்க்கணும். இப்ப நீங்க எடுத்துன்னா உங்களோட போட்டோவை நீங்க சேர்க்கணும். அப்ப அந்த சேர்க்கறதுக்கு நாங்க என்ன செய்யலாம், அப்ப இதுல பார்த்தேன் எடுத்துன்னா எங்களுக்கு ஆஹ் இந்த போட்டோ இருக்குது. இந்த போட்டோவை முதலாவது நாங்க மாத்தோம். இப்ப நாங்க இதுல பார்த்த உடனே இதுக்கு மேலுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டோட் ஒன்று இருக்குது, ஒரு டேப் பண்ணு வந்துருக்குது. இப்ப இதுல வந்து நான் கிளிக் பண்ண உடனே இந்த மேலுக்கு வர பொப்அப் விண்டோ இருக்கு, பொப்அப் விண்டோஸ் இந்த வார டேப் இருந்துச்சு. இதுல வந்து ப்ரூவ் பண்றது மெத்தது குரூப்பில் செட்லிங் அப்படி நிறைய பேர் இருக்கு. டூப்ளிகேட் டிலீட் ரிமூவ் பண்ணுறது. அப்ப நாங்க ரிமூவ் பண்ணாம நாங்க நினைச்சோம் ரீப்ளேஸ் இமேஜ் எடுத்துட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்து போடணும். இப்போ இதை வந்து நாங்க மாத்தோம், எங்களோட போட்டோவை நாங்க போடணும் என்றால் நாங்க இதுக்குள்ள போயிட்டு ரீப்ளேஸ் இமேஜ் கட்டாயம் ஒரு போட்டோ கொடுத்து தனி போட்டு தனி வேணும். நாங்க ரீப்ளேஸ் இமேஜ் கொடுக்கும் பாருங்க. ரீப்ளேஸ் இமேஜ் கொடுக்கும். கொடுத்தோடனே இதுல செலக்ட் அப்லோட் வருது, நாங்க அப்லோட கொடுக்கும். அப்ப அப்லோட கொடுக்குறாங்க பிக்சருக்குள்ள வந்து ஒரு இமேஜ் உள்ள நான் கொடுக்கும். சரி, அப்ப அந்த இடத்துல வந்து உங்களோட போட்டோவை நீங்க போடுவீங்க. நான் வந்து ஒரு இமேஜ் உள்ள நான் போடுறோம். சரி, அப்ப அதுல வந்து ஒரு ஆல்ரெடி போட்டோ போடணும் வச்சுக்கொள்வோம். பாருங்க இப்படி சிம்பிளா வந்து எங்களோட போட்டோ கூட போன்ல கம்ப்யூட்டர் வைக்கிற போட்டோ நான் இதை இந்த மாதிரி கொடுத்துட்டோம். எங்களுக்கு இந்த போட்டோ வந்து இதுல ஒரு ஒரு நகற்ற போட்டோவை நாங்க போடணுமா இருந்தால் அந்த நகற்ற போட்டோவை நாங்க இதுல போடுவோம். இதுல வந்து ஒரு எங்கட போட்டோ தான் போடணுமா இருந்தா கூட நாங்க இதுல இந்த இடத்துல இந்த போட்டோவை போடணும். சரிதானே, அப்ப ஒரு போட்டோ போடுறோம், நான் சும்மா ஒரு இதா போடுறேன், ஒரு ஆர்டர் போட்டோ வந்து நாங்க இந்த இடத்துல போடுறோம். இந்த போட்டோ போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த போட்டோ வந்து கொஞ்சம் சைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாங்க என்ன வேண்டாம், இதை பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து நாங்க என்ன செய்யலாம்ல, எங்களுக்கு எது வேணும், இப்போ எங்களுக்கு இப்போ இந்த இவ்வளவு வரவணும் அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களுக்கு இந்த சைஸை கொடுத்துட்டு நாங்கள் இதை செய்யலாம். அப்போ உங்களோட ஆர்டர் போட்டோ நான் சும்மா ஒரு போட்டோ போட்டிங்க நீங்க இந்த இடத்துல உங்களோட போட்டோவை போடுவீங்க. கொடுத்தோம்னா நாங்கள் எங்களுக்கு அந்த போட்டோ வந்து என்னென்னா குரூப் ஆகி எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சைஸ் வந்து எங்களுக்கு வந்துடும். சரிதானே, அப்ப இது போட்டோ போடுறது ஓகே. அதுக்கும் போட்டோ போடுறது இதுல வந்து எங்களுக்கு இந்த போட்டோ வந்து இதுல விட இந்த மாதிரி எடுக்கணும் அல்லது சின்ன போகணும், இதெல்லாம் நீங்க செய்யலாம். வயநேரம் மூவ் பண்ணி தூக்கி கொண்டு போறது, அதுக்கு மேல நீங்க கிளிக் பண்ணிருந்தா அதை என்ன செய்யலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வேற இடத்துல வைக்கலாம். இப்படியெல்லாம் நீங்க செய்து கொள்ளலாம். ரிப்போர்ட்டா இருந்ததுல வைக்கலாம். பேரை போட்டு போட்டோவை போடுத்து பிறகு நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்துல எங்களுக்கு நாங்க மேலதிகமான விடயங்களை போட போறோம். அதுல வந்து நாங்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நாங்க கொடுக்கலாம் தானே. இப்போ அபவுட் மீ என்று போட்டுட்டு நாங்க என்ன செய்ய மாட்டோம், இதுக்கு முதல்ல இது எப்படி நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. இது பிளாக்ஸ், இந்த பிளாக்ஸுக்கு அடுத்ததான் நான் இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ் ஒன்று இருக்கு, இந்த ஸ்பேஸ்ல கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு அவ்வளோத்தை டைப் பண்ணக்கூடிய மாதிரி வேறு. இந்த இடத்துல வந்து நாங்க என்ன செய்யணும்னா அபவுட் மீ என்ற ஒரு கொடுக்குறோம். கொடுத்துட்டு உங்களை பற்றிய சில விடயங்களை கொடுக்கலாம். அதை நாங்க உங்களோட கண்டக்ட் நம்பர் மற்றது டேட் ஆஃப் பர்த் இப்படியான விஷயங்களை நாங்க
கொடுக்கலாம். அப்ப அதை கொடுக்கறதுக்கு நாங்க டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்கலாம். அதே போல உங்களோட கண்டெக்ட் நம்பர், இப்படியான விஷயத்தை நாங்க இதுக்குள்ள நாங்க கொடுத்துக்கலாம். அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே சேர்க்கிட்டு விடைகளை நாங்கள் இதுக்குள்ள கொடுக்குறோம். பிறகு அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம்னா எங்களோட ஒர்க் ஹிஸ்டரி இப்போ இதுக்குள்ள வந்து நாங்க இன்னும் டைப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு விடயத்தை நாங்க இதுக்குள்ள சேர்க்க போறோமாக இருந்தால் இன்னும் கட்ட கட்டமாக இதுல பார்த்தேன்னு எடுத்துன்னா இன்செர்ட் எடுத்து பாருங்க. இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. இது டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுத்தோம்னால் எங்களுக்கு அடுத்தது அபவுட் மீக்கு பிறகு பின்ன ஒரு டெக்ஸ்ட் ஒன்று நாங்கள் சேவ் பண்ண மாதிரி இருந்தால் இன்பாக்ஸை கொடுத்து இதுக்குள்ள போய் இன்செர்ட்ன்றதுக்குள்ள போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்தோம்னா இதுல வந்து எங்களோட எடுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு நாங்கள் இதில் டைப் பண்ணுறோம். உங்களுக்கு என்னென்ன எடுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நாங்கள் டைப் பண்ணுறோம். அப்போ அது வந்து ஒரு புல்லட் மாதிரி வரணும் என்றால் இதில் நாங்கள் வேர்டில் செய்கிற சில விடயங்கள் எல்லாம் வரும். அதே விஷயம் மேலுக்கு பாருங்க வந்துட்டு ஸ்டைல் கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்து கொள்ளலாம். இதில் என்னென்றால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த போர்ட்போலியோ செய்யக்குள்ள தமிழில் செய்கிறத தவிர்த்து ஆங்கிலத்தில் செய்கிறது உங்களுக்கு பெட்டர். தமிழில் செய்யறேன்னா என்ன சொல்லணும்னா சொல்லணும். அப்போ இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணி சொன்னால் புல்லட்டில் கொடுத்த போகிறோம் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கல. இப்போ எங்களோட டிகிரி ஏதாவது நாங்கள் செய்திருப்போம்னா நாங்கள் அந்த டிகிரியை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் இப்படியே உங்களுக்கு நீங்கள் செய்திருப்பீங்க, வேறு ஏதாவது போகுது. அதே மாதிரி உங்களுக்கு எடுகேஷனில் வந்து நீங்கள் அடுத்த கட்டமாக ஏதாவது செய்திருந்தால் அடுத்த விலையும் இதுக்குள்ள நீங்கள் எம்பி செய்திருந்தால் அல்லது எம்பி செய்திருந்தால் அது விலையும் நீங்கள் இதில் போடுறீங்க. போட்டதுக்கு பிறகு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் டாக்கா வரணும். இப்போ வேர்ட்டில் மற்றதெல்லாம் வந்து இப்போ இதில் வந்து என்னன்னா சில டெக்னிக்கல் இது மட்டும்தான் கிடைக்கும். மற்ற எல்லாம் வேர்ட்டில் செய்கிற மாதிரி தான் போல்ட் ஆக்குறோம், உங்களுக்கு சைஸை கூட்டுறோம், போட்டு இது செய்யறோம். மற்ற இதை வந்து நாங்கள் ஒரு டெண்டருக்கு கொண்டு வரோம், நெக்ஸ்ட் கொண்டு வரோம், ஈஸியாக பார்க்குறதுக்கு இருக்கும். டெண்டருக்கு கொண்டு வரோம். இதெல்லாம் நாங்கள் இந்த வேர்ட்டில் செய்கிற அந்த செட்டப்லேயே எல்லாத்தையும் செய்யணும். ரைட். பிறகு வந்து ப்ரொஃபஷனலாக வந்து எங்களுக்கு வேறு எதுவும் குவாலிஃபிகேஷன் ரைட். இந்த பிளாக்ல கிளிக் பண்ணி வச்சுட்டு திரும்ப டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுக்கும். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வேறு ரைட். இதில் வந்து நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். இதில் சில வழியில் இந்த புல்லட் வந்து தனியாக இருக்குமாக இருந்தால் தூர புல்லட் இருக்குமா இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கொடுத்து நீங்களே என்ன செய்யலாம்டா புல்லட் மாதிரி இதை நார்மலாகவே விட்டு கொடுங்க. இப்போ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ன்றதுக்குள்ள நாங்கள் நேரம் எடுத்துக்கணும். மற்ற தகவல்களை நாங்கள் தெரிவிப்போம். நான் பேசிக்காக தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சில விடயங்கள் நீங்கள் மேலதிகமாக சேர்த்துக்கொண்டு சரிதானே. அப்போ இதில் வந்து நாங்கள் ஏதாவது பிஜிடி செய்திருந்தால் அல்லது நாங்கள் ஏதாவது ஒரு ட்ரைனிங் முடிச்சிருந்தா டிப்ளமா முடிச்சிருக்கிறோம் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தால் நீங்கள் ஐசிடியில் அல்லது வெப்சைட் செய்கிறீங்க அப்படி ஏதாவது ஒன்றில் முடிச்சிருக்கிறீங்களா அந்த எப்படியான ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்லாம் போகிறோம். இதையும் அதே மாதிரி நாங்கள் தலைப்பை வந்து டாக் பண்ணி விடுறது, ஃபோன் சைஸை கொஞ்சம் கூட்டி விடுறது, சென்டர் கடத்துவது. இப்படி நாங்கள் இதில் போட்டு பிறகு அதுக்கு பிறகு இதில் வந்து செலக்ட் பேக்கண்ட் ஓட்டோ தரப்பட்டு இது நாங்கள் நாக்கலாம் கொடுக்கலாம் செய்யணும். பிறகு நாங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஸ்கூல் ஹிஸ்டரியை வந்து நாங்கள் இதுக்குள்ள சேர்க்கணும். சேவை நிலையங்கள் அப்போ இதில் வந்து சேவை நிலையங்கள் போட்டு நாங்கள் என்ன செய்யலாம் 1 2 3 போட்டோ அல்லது ஏதோ ஒரு வகையில் என்னென்ன ஸ்கூல் நாங்கள் செய்த ஸ்கூல் 1 ஸ்கூல் 2 ஸ்கூல் 3 இது நாங்கள் போட்டு வைக்கலாம். இதில் வந்து அதோட சேர்த்து மேலதிகமாக எத்தனை வருடம்ன்ற விஷயத்தை நாங்கள் அதுக்குள்ள சேர்த்து பண்ணுவோம். அப்படி நாங்கள் செய்யறதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்வோம், டெக்ஸ்ட்ல சில விஷயங்களை நாங்கள் சொல்றோம். கரெக்டாக வந்து திரும்ப ஜாயின் ஆகுது. இதில் வந்து ஒரு என்ன செய்ய போறோம் என்றால் ஒரு ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட் ரைட் இது போட்டு நாங்கள் பார்த்துட்டோம் ரிசல்ட்ஸை வந்து. அப்போ இதில் வந்து நாங்கள் சைட்ல இந்த கண்டென்ட் பிளாக்ன்றதை கொடுக்குறோம். கொடுத்தோம்னா எங்களுக்கு ஒரு சைட்ல ஒரு மீடியா ஏதோ ஒரு இமேஜோ அல்லது வீடியோ வரப்போது பக்கத்தில் நோட்ஸ் வரப்போது அதை கிளிக் பண்ணோடனே எங்களுக்கு இந்த வரும்.
அப்ப இதுல வந்து நாங்க பார்த்தோம்டா படத்தை இதை கொடுக்குறது நான் திரும்ப ஒழுங்கா செய்து காட்டுறேன். இதுல தேவையில்லாததை நாங்க delete பண்ணலாம். delete பண்றதுக்கு நாங்க அந்தந்த பிளாக்ஸை கிளிக் பண்ணிட்டு delete கொடுத்தோம்னால் அது போயிடும். இல்லை செக்ஷன் ஒட்டுமொத்தமா கொடுத்து நாங்க செக்ஷனை கொடுத்தோம்னாலும் delete போயிடும். இதில் பாருங்க கொடுக்குறேன் போகும், பிறகு கொடுக்குறேன் போகும். இவ்வளவுதான் எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் புதுசாக சேர்க்க போகிறோம். இப்போ இதில் கிளிக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா எங்களோட ரிசல்ட்ஸை போட போகிறோம்னா ரிசல்ட்ஸுக்கு இதை கொடுக்குறோம். கொடுத்தோன்னே எங்களுக்கு இந்த பிளாக் வந்து இந்த மாதிரி வருது. இதுல வந்து மெட்டை பக்கம் எடுத்துக்கொண்டு விட்டார் ட்ரக் ரோப் தான் விட்டால் அப்படியும் வரும். இல்லை இந்தியாவில் விட்டால் உங்களுக்கு மாறி மெட்டை பக்கம் படமும் இந்தியாவில் இதில் வரும். அப்போ மைண்ட் வரும். இதுல வந்து நீங்க என்னென்ன பாடம் அது சொல்லி இதோட போட்டு இதுக்குள்ள ஒரு இமேஜ் நீங்க கொண்டு போய் போட போறீங்க. அப்லோட கொடுக்குறீங்க. கொடுத்து அந்த இமேஜை வந்து நீங்க ரிசல்ட்டுக்குரிய அனலைசிங் ஒரு இமேஜ் ஒன்றுங்களா அதை போட்டு போடுறீங்க. அது அப்லோட் ஆயிடும். பாருங்க சிம்பிளாக அப்லோட் ஆயிடும். அப்போ இதெல்லாம் வந்து உங்களோட கூகுள் டிரைவ்ல சேரும். சைட்டை வந்து கொஞ்சம் நீட்டி விடுறேன் தேவைப்படுறதுக்கு ஏற்ற முடியும். இதில் வந்து நாங்கள் விவரத்தை கொடுக்கல டைப் பண்ணலாம். ஏதாவது டைப் பண்ணுறோம் சரிதானே. இப்போ டைப் பண்ணிட்டு நாங்கள் செய்துட்டு இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சில ஒரு நிகழ்வுகள் சிலது நடந்தது. உங்களோட ஃபங்க்ஷன் ஏதாவது செஞ்சுருக்கீங்க இல்லை நீங்கள் ஏதாவது செய்த விடயங்கள் ஃபோட்டோஸ் இருக்குது நிறைய. இப்போ அது நீங்கள் ஒரு அதில் வந்து நிறைய ஃபோட்டோ ஒரு 3-4 ஃபோட்டோக்களை காட்ட போகிறீங்க. ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட் செய்திருக்கிறீங்க அல்லது வேறு ஏதாவது. இப்போ அது வந்து அதுக்குரிய ஒரு பிளாக்ஸை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணுவோம். அப்போ இதில் வந்து எங்களுக்கு ஒரு 3 இமேஜ் வர மாதிரி நான் இதை செலக்ட் பண்ணுவோம். இந்த 3 இமேஜ் வர மாதிரி வருது. இதில் உங்களுக்கு இந்த பிளாக்ஸுக்கு கீழே ஒரு பிளாக்ஸ் கொண்டு வரும், டைட்டில் கொண்டு வரணும்னுடைய டெக்ஸ்ட்டை கொடுக்குறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறோம். தென் பார்லிமெண்ட் 2024 இது வந்து போடும். இதை ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இப்போ போட்டதுக்கு பிறகு இப்போ நாங்கள் இமேஜ் கொடுக்க போகிறோம். இதை வந்து டைட்டில் ஆக்கி விடுறோம். வேர்டில் செய்கிற மாதிரி தான் மற்ற விடயங்கள் எல்லாம். இதில் உங்கள் இமேஜ் 3 இமேஜ் இப்போ முக்கியமான 3 இமேஜை நாங்கள் போட்டு விடுறோம். இதுக்கும் அதே மாதிரி அப்லோட்டுக்குள்ளே போகிறது நாங்கள் செய்த அந்த நிகழ்வுக்குரிய 3 முக்கியமான இமேஜை வந்து முக்கியமான இமேஜ்ன்றது நாங்கள் உடனே தெரிவிக்கணும். ஒரே இதை வந்து ரிப்பீட்டாக போடக்கூடாது. இப்போ பார்லிமெண்ட் ஸ்டூடெண்ட் பார்லிமெண்டால் கட்டாயம் வந்து எங்களுக்கு காட்ட போகிறோம். ஒரு இதோட செய்தது அல்லது ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் செய்ததா இருந்தால் நாங்கள் கட்டாயம் கொண்டு என்ன செய்ய போகிறோம் ஓட் போடுற மாதிரி வந்து புறப்பட்டி விட்டு போகிற மாதிரி இந்த ப்ரோக்ரஸை வந்து எங்களுக்கு சரியா கடைசி வரைக்குமே செய்கிற மாதிரி மற்றது அதில் பணிபுரிகிற மாதிரி அப்படி அந்த மாதிரி நாங்கள் அதை சொல்லுவோம். லைன் அடிக்கிற மாதிரி ஓட் போடுற மாதிரி. அதாவது வாக்குச்சாவடிக்கு வெளியே வாக்குச்சாவடிக்கு உள்ள அப்புறம் வாக்குச்சாவடியில இருந்து அந்த போட் பட்டியல் போற மாதிரி அப்படி அந்த 3 போட்டோக்களையும் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுப்போம். அப்போ அப்படின்ற மாதிரி 3 போட்டோவை நாங்கள் என்ன செய்யணும் செலக்ட் பண்ணி எடுப்போம். அப்போ நாங்கள் சும்மா 3 போட்டோக்கள் எடுப்போம். அப்படி நாங்கள் முக்கியமான 3 போட்டோக்களை போட்டு கீழுக்கு நாங்கள் ஒரு மணி நேரம் செய்யலாம். அதை ரிமெம்பர் பண்ற மாதிரி. இப்போ சில வழியால 3 வருஷம் தொடர்ச்சி நடத்தினா இருக்கிறோம். அல்லது அப்படி இருந்தா ஸ்டூடெண்ட் பார்லிமெண்ட் அதை போடுறோம் 2012 2016 2016 இப்படி ஏதோ 3 ஆண்டு அல்லது இதுக்கு ஏதாவது ஒரு டெப்ஷனோ இதையும் கொடுத்து கொடுக்கலாம். கீழுக்கு நாங்கள் இன்னும் விளக்கவும் கொடுக்கலாம். அப்படி நாங்கள் 3 இமேஜை போடுறோம். இப்போ நாங்கள் இமேஜ் போடுறதும் ஓகே. இப்போ ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் போடணும். சில வழிகளில் வீடியோ நாங்கள் செய்த வீடியோ போடுறோம்டா அதையும் இதே இதில் போய் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த கொண்டு கொடுக்குறோம். பிளாக்ஸை கொடுத்துட்டு கிளிக் டு இதுக்குள்ள நாங்கள் நேரம் நாங்கள் செய்த நிகழ்வு அதை நாங்கள் யூடியூப்ல இருந்தது வேற யாரும் போட்டிருந்தா கூட நாங்கள் செய்யலாம். அப்படி இருந்தால் இதில் பாருங்க
யூடியூப் பண்ணோன்னு வருது. யூடியூப்ல வேற யாராவது செய்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள போயிட்டு நாங்க செய்யலாம் என்றால் யூடியூப்ல தேடலாம். நாங்க நாங்க எங்கட வந்து வீடியோவா போடப்பட்டிருந்தா அதை நாங்க தேடுறோம். நாங்க எங்கட வீடியோ கூட இருக்கு. இப்ப இதுல வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்குள்ள நாங்க தேடுறோம். ஒரு ஷார்ட் பிலிமோட ஒரு சில வழிகளை நீங்க வந்து ஒரு டிராமா டீச்சரா இருக்கலாம், ஒரு டான்ஸ் டீச்சரா இருக்கலாம். அப்படியான நீங்கள் எல்லாம் கட்டாயம் பண்ணீங்கன்னா கூட ஆவணங்கள் வந்து கட்டாயம் வீடியோவாயும் இருக்கு, ஒரு இப்படிதாகவும் இருக்கு. அப்படியானதுல வந்து நீங்க யூடியூப்ல போட்டு அவற்ற லிங்கை கூட இதுக்குள்ள கொடுத்து விட்டால் இது உங்களுக்கு இதுக்குள்ள காட்டும். இதுக்குள்ள அந்த லிங்க் வந்து இப்ப என்ன செய்யலாம், உங்களுடைய மைக்ரோட் பிலிம் இல்லை ஏதோ ஒன்று நாங்கள் அதை துவைக்கிறோம். பொருத்தமாக கொடுக்கணும். நாங்க செய்த மாரி இருக்குமா அது. இப்படி கொடுத்துட்டு நாங்க என்ன செய்யலாம்டா, சில வேலைகளை நாங்க சில பப்ளிகேஷன்ஸ் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நாங்க சில பப்ளிகேஷன் சில புக்ஸ்கள் அல்லது ஏதாவது செஞ்சிருக்கிறோம் வச்சுக்கணும். அப்ப அதுல பிடிஎஃப் எங்கள்கிட்ட இருக்குது, புக்ஸ் கவர்ஸ் இருக்குது. கவர்னா கவர் நாங்க இமேஜுக்குள்ள போடுற மாதிரி நாங்க போடலாம். இப்ப மை பப்ளிகேஷன் சொல்லி ஒன்று கொடுக்க போறோம். அப்ப அதுல கவரை நாங்க என்ன செய்யலாம்னா போடலாம். அப்ப நீங்க அது வந்து பிடிஎஃப் வடிவத்துல எல்லாருக்கும் பகிர்ந்துக்கிறேன்னா நாங்க அந்த கவரை வந்து நாங்க போட போறோம். அப்ப நாங்க ஒரு 3 புத்தகம் இல்ல 4 புத்தகம் படிக்கிறோம்னா இதுக்குள்ள போட்டு நாளைக்கு போடும் அப்லோட். சில புத்தகங்கள் இருக்குன்னா அந்த புக் கவர்ஸை வந்து நாங்க போடுவோம். எப்படி நாங்க செய்யலாம் மை பப்ளிகேஷன். அப்ப இதுல வந்து நாங்க செய்யலாம் உங்க பேரை வந்து போட்டுக்கலாம். இல்ல எத்தனையாம் ஆண்டு வெளியிட்ட போறோம், 2020 இது 2021 இப்படி ஏதாவது விவரத்தை கிளிக்கு நாங்க அந்த கிளிக் டு இதுல பார்த்தீங்கன்னா கிளிக் டு எடிட் டெக்ஸ்ட் வரும். அதுல நாங்க செய்யலாம் 23 24. அப்ப ஒரே பார்வை இருக்கும். ஒரு சிபி ஒன்றுல நீங்க இதெல்லாம் காட்டிடலாம். ஆனா இதுல வந்து எல்லாத்தையும் சேர்க்கலாம். அப்ப பிறகு நாங்க இதுக்குள்ள இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, இது இமெயில் அட்ரஸ் கொடுக்கலாம். அல்லது வேறு ஏதாவது கூட கொடுக்கலாம். நாங்க ஒரு இமெயில் அட்ரஸ் போடுறேன். போதும். இப்படி நாங்க இந்த விவரங்களை எல்லாம் இது செய்து வச்சுக் கொள்ளலாம். இது பேசிக்கா ஒரு போர்ட்போலியோ ஒன்று செய்யறதுக்குரிய அடிப்படை. போட்டோ போடுறது சொல்லியிருக்கேன், வீடியோ போடுறது சொல்லியிருக்கேன், உங்களுடைய இதுகளை போடுறது சொல்லியிருக்கேன். சில வேலைகளும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் போடுறது அப்படி இருக்கு. அப்போ பிடிஎஃப் ஃபைல் ஒன்று நான் அங்கே 2 3 பிடிஎஃப் இருக்கிறவங்கள்ட்ட ப்ரிப்பேர் பண்ணினேன். சில ஹேண்ட் அவுட்ஸ் அதோட இருக்கிறது அதில் நீங்க போட போறீங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ ஒன்று. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க, இதுல வந்து நாங்க நேரம் நேரடியாக போடுவோம். இதே போடுவோம், இந்த வகையிலே செய்யலாம். மைக் ஹேண்ட் அவுட்ஸ் அல்லது பப்ளிகேஷன்ஸ் ஏதோ ஒன்று போட்டு நாங்கள் வீடியோவாக போட போகிறோம். இப்போ நாங்கள் நிறுவனம் 2 ஃபைல் வைக்கணும் வச்சுக்கொள்வோம். 2 பிளாக்ஸ் கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டு இதுக்குள்ள அப்லோடுக்குள்ள போயிட்டு டிரைவுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள போயிட்டு நான் கொடுக்கலாம்.
இதுல வந்து வேற ஒன்று என்னுடைய வந்து இது வேற ஒரு ஆர்டிக்கல் ஒன்று காட்டுது. அதுக்கு வேற ஒரு ஹேண்ட் அவுட் ஒன்று இருக்குது, இதை நான் கொடுக்க போறேன். அதை நான் கிளிக் பண்றேன். இது உலக படம் குறிக்கிறது பற்றி ஒரு டியூட்டோட நான் அதுக்குள்ள போட்டுருக்கேன். திரும்ப பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு பிடிஎஃப் ஹேண்ட் அவுட்ஸ் இருக்குது, அதை நாங்கள் போடணும்னு நினைச்சோம்னால் இந்த குரூப்ல இருந்து ஏதாவது ஒன்று கொடுக்குறோம் நாங்க. அதாவது கண்டென்ட் பிளாக்ஸ்க்குள்ள வந்து ஏதாவது கொடுக்குறோம். இதை கொடுத்த உடனே இப்போ இதில் 2 குறிய கொடுத்தனா கொடுத்த உடனே விதமாகி வருது. ப்ளஸ் ஐக்கனுக்குள்ள போகிறோம், ப்ரோம் டிரைவை கொடுப்போம். மெட்டீரியலில் போகாம ப்ரோம் டிரைவ் கொடுத்த உடனே எங்களுக்கு டிரைவ் இருக்கிறது காட்டும். டிரைவ்ல இருக்கிறத காட்டணும். அதுக்கு மேலே நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சிடணும் கூகுள் டிரைவ். அதை எப்படின்னு சொல்லி தெரியும். இப்போ நான் அதில் வந்து நினைக்கிறேன் என்றால் இதுக்குள்ள போகிறேன். ஒரு எக்ஸாம் பேப்பர் உண்டு, ஒரு பேப்பர் இந்த ஹேண்ட் அவுட் உண்டு. இந்த ஹேண்ட் அவுட் நான் அதில் போட்டுக்காங்க. இதை நான் என்ன செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட் வந்து கீழே வருது. எங்களுக்கு இருக்குல்ல இந்த சரி. இப்போ உலகம் செய்யறது இருக்கிறோம். உலகம் உங்களுக்கு இதுல நினைக்கிறேன் பேசிக்கான உலகம் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி, உங்களை போட்டோ, உங்களை பற்றி எலிமினேஷன் குவாலிஃபிகேஷன், மற்றது ஸ்கூல் ஹிஸ்ட்ரி, ரிசர்ச், மற்றது உங்களோட நினைவுகள் இருக்காது, மற்ற உங்களுடைய பப்ளிகேஷன் எல்லாம் நீங்க போட்டதுக்கு போறாரு என்ன செய்யணும். இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும். இப்போ அப்படியே செஞ்சுட்டோம், டிசைன் பண்ணிட்டோமோ இப்போ எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்றது பார்க்கணும். இப்போ நீங்க பாருங்க இப்படி செய்யறதுக்கு போறாரு. இதுல இன்னும் சிலது இருக்கு. அபவுட்ன்றதை கிளிக் பண்ண அபவுட்ன்ற ஒரு பேஜ். அதே போல இதுக்குள்ளேயும் போய் நாங்கள் சில விஷயமா மாற்றோம். பேசிக்கு தான் நாங்கள் போவோம். ப்ரோ ப்ரொஜெக்ட் பேஜ் இருக்குது நிறைய. இதுல உங்களுக்கு ஒரு பேஜ் இல்லாம 2-3 பேஜ் இதுக்குள்ள இன்னும் செய்து கொண்டு கூட போகலாம். இது பேசிக்கா உங்களுக்கு பிறகு நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம். பப்ளிஷ் பண்றதை கொடுத்த உடனே பாருங்க உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வருது. இப்போ வெப் அட்ரஸ் இருக்குது. இப்போ வெப் அட்ரஸ் எப்படி வர போனாங்களே கூகுள் site.com வியூ வந்து போட்டு நாங்க என்ன கொடுக்குறோமோ அந்த கொடுக்குற பேர் தான் வரப்போகுது. இப்போ நான் இந்த செய்யணும்னா சொல்லி கொடுக்கும். அப்ப இது கொடுத்த உடனே இதுல பாருங்க சில வழிகளுக்கு அட்ரஸ் வந்து யாராவது எடுத்திருப்பாங்க. இந்த இது வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு அடிக்க எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன்டா இதை விட்டுட்டு ஏதோ ஒரு வகையில நாங்க கொடுக்கலாம். இந்த அட்ரஸ் எங்களுக்கு அப்படியும் கொடுக்கலாம். அப்ப கொடுக்கத்தோட எங்களுக்கு எடுக்கு ஏதாவது கொடுக்கலாம். பெரும்பாலும் நம்பர் போடாம கேபிட்டல் லெட்டர்ஸ் அப்படி அந்த போடாம சிம்பிள் லெட்டர்லயே கொடுக்குறது நல்ல. உங்களோட பேரோட சில உங்களோட பேர் மட்டும் வரலன்னா எங்களோட பாடத்தோட சேர்த்து கொடுப்போம். அல்லது எங்களோட பாட பேர் அப்படியான இதுகளை சேர்த்து கொண்டு கொடுக்கலாம். அந்த நம்பரோட கொடுத்தா அப்படி கொடுத்தீங்கன்னா சேர்ந்து கொண்டு கொடுக்கும். இப்போ கொடுத்ததுக்கு பிறகு இதுல பார்த்துட்டு சரி போட்டு காட்டுது எங்களுக்கு இருக்குதாங்க தெரியும். கொடுத்ததுக்கு பிறகு இதுல பாருங்க இதுக்குள்ள வந்து எங்களை அட்ரஸ் கொடுக்கணும். கொடுத்து சரி போட்டா தான் ஓகே. பப்ளிஷ் கொடுக்கும். பப்ளிஷ் பண்ண சரி. பப்ளிஷ் பண்ணப்பட்டதை நாங்க எப்படி பார்க்கறது அதுல பாருங்க. பப்ளிஷ் பக்கத்துல ஒரு அம்புக்குரிய யாரோ இதுல பார்த்துருந்தா வியூ பப்ளிஷ் ஐட்டம் இருக்கு. இப்போ இதுக்குள்ள போய் கிளிக் பண்ண உங்களோட சைட் வந்து இதுல வந்து டிஸ்பிளே பண்ற பாருங்க. நான் கொடுத்தது நாங்க போட்டது about me and so ரெடி குவாலிஃபிகேஷன் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஸ்கூல் பாராளுமன்றங்கள் நான் செய்த பப்ளிகேஷன் இப்படி எல்லாமே எனக்கு வருது. இப்போ இது எல்லாருமே பார்க்குறேன். இதுதான் என்னுடைய அட்ரஸ். இப்போ இந்த அட்ரஸை வந்து நான் என்ன இதில் பார்த்துட்டா தெரியும். இவ்வளவு அப்படியே காப்பி பண்ணி அதாவது அட்ரஸ் வந்து இவ்வளவு வந்து அப்படியே வரும். site.google.com வியூ வந்து வரும். பின்னுக்கு வந்து எங்களோட பேர் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ இந்த இது கொடுக்குறது ஓகே இருந்தால்
அதோட சேர்த்து நம்ம இதுதான் இந்த வெப்சைட்டுடைய அட்ரஸ். ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் இது. ஃப்ரீ டொமைனை யூஸ் பண்ணி நான் இதை செய்திருக்கிறேன். எனக்கு ரெண்டு கூகுள் டிரைவ்ல இருக்கிற டேட்டாவை வந்து அதை எடுத்துக்கொள்ளும். இது பெர்மனன்ட் அதுக்கு சாட்சி கட்ட தேவையில்லை, ஒன்று செய்ய தேவையில்லை. அப்ப நாங்க வந்து ஒரு நிறுவனம் ஒன்று விஷயம் வந்து செய்யக்குள்ள என்ன ஆகும்னா, நாங்க இந்த யூஆர்எல்ல வந்து அவங்களுக்கு அனுப்பி விட்டா போதும். என்ன பற்றி நீங்க பார்க்கலி இந்த யூஆர்எல்ல போங்க, என்ன பற்றி விவரம் இருக்குன்னா அவங்க எனக்கு என்ன பற்றி விவரங்கள் எல்லாமே எங்களுக்கு இதுல இருக்கும். இதுல வந்து பேரா இதெல்லாம் இருக்கும். இதுல நாங்க உங்களோட இந்த இடத்துல பேரை நாங்க போட்டுக்கொள்வோம். போர்ட்ஃபோலியோ தான் போட்டுக்கொள்வோம். சரிதானே? இதுல நாங்க இதை போட்டுக்கணும்னா சரி. இது வந்து திரும்ப நாங்க ஏதாவது சேஞ்சஸ் செய்யணும்னா திரும்ப நாங்க என்ன படிச்சோம்னா திரும்ப பப்ளிக் கொடுக்குறோம். சேஞ்சஸ் செய்யறதுக்கு பப்ளிக் கொடுத்தோம்னா எங்களுக்கு அது செய்த சேஞ்சஸ் வந்து காட்டும். அப்படி கொடுத்தாச்சு. இப்போ வந்து சேஞ்சஸ் வந்து மாறிடும். ஏற்கனவே அரிசியை போர்ட்போலியோ வந்து இப்போ வந்துருக்கு. இப்படி நாங்க என்ன செய்யலாம்னா ஒரு போர்ட்போலியோ வந்து தீர்ப்பலாம். சரிதானே? இதுதான் இந்த பேசிக்கான விடயம். இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா நீங்க